National Arogya Expo and Ayush Conclave. So January 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஸோ ஸ்கின்னு பொலிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? நல்ல டயட் இருக்கணும், நல்ல ஸ்லீப் இருக்கணும், அலர்ஜிஸ் இருந்தால் அலர்ஜிஸை ட்ரீட் பண்ணணும், நல்ல ஹேபிட்ஸ் இருக்கணும், சுகரு, சால்ட்டு, எனி ஸ்பைசி ஆர் எனி திங் தட் ஹாஸ் டு டூ வித் யுவர் லைஃப் ஸ்டைல். ரொம்ப மோஸ்ட் காமன் மெத் அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரினால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. இந்த மிஸ்கான்செப்ஷன் பிரேக் பண்ணணும் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? பிளாஸ்டிக் வந்து ஒரு க்ரீக் வேர்டு. பிளாஸ்டிக் சர்ஜரினாலே ரொம்ப எலைட் குரூப் ஆஃப் பீப்புள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் காஸ்ட், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் இஸ் இட் டர்ம்ட் அஸ் எக்ஸ்பென்சிவ்? சின்ன காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் நவ் பிகமிங் வெரி அஃபோர்டபுள். இட்ஸ் நாட் லைக் பிஃபோர். நிறைய சர்ஜரி இஸ் கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். காஸ்மெட்டிக் சர்ஜரியாவே இட் வில் பி கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். இன்னைக்கு உங்களோட ரூம்குள்ள ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணணும், எனக்கு இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோ மாதிரி நான் மாறணும்னு சொன்னாங்கன்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ வுட் டெல் தெம்? முதல்ல எடுத்தோன்னே ஹீரோ ஹீரோயின் மாதிரி மாற முடியாது. நீங்கள் யூ வில் பிகம் பெட்டர், தட் வி கேன் டூ. இந்த ஹீரோ மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக வி கேன் ட்ரை ஹோம் ரெமெடிஸ் பிஃபோர் கோயிங் டு எனி டாக்டர். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஹோம் ரெமெடியாக ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது. அது ஹோம் ரெமெடி கிடையாது. இப்போ நாங்களே வந்து 2-3 ஹோம் ரெமெடி தருவோம். பெஸ்ட்டு வந்து என்னென்னா சால்ட் வாட்டரில் ஸ்டீம் இன்ஹேலர். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ சர்ஜரிஸ்னால் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொன்னீங்க. இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம நேச்சுரல் வேஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ண முடியுமா சார்? ப்ராடக்ட்ஸுங்கிறத நிறைய விஷயம் இருக்குது. வி ஷுடன்ட் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் அலோன். இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறது தான். இப்போ நான் சர்ஜரி பண்ணாலே ஐ கேன் ஒன்லி ட்ரீட் த ஃபேட் அண்ட் த மசில் அண்டர்நீத். ஸ்கின்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் பண்ண முடியும். ஸோ ஸ்கின்னு பொலிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? நல்ல டயட் இருக்கணும், நல்ல ஸ்லீப் இருக்கணும், அலர்ஜிஸ் இருந்தால் அலர்ஜிஸை ட்ரீட் பண்ணணும், நல்ல ஹேபிட்ஸ் இருக்கணும், சுகரு, சால்ட்டு, எனி ஸ்பைசி ஆர் எனி திங் தட் ஹாஸ் டு டூ வித் யுவர் லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கணும். ஸோ நான் சர்ஜரி பண்ணி ஹேபிட்ஸ்லாம் ரொம்ப பேட் ஹேபிட்ஸ் இருந்துட்டு ஸ்லீப்பும் ஒழுங்காக இருந்தோம்னா ஸ்கின்னு வந்து போயிடும். என்னதான் நான் டைட் லிஃப்ட் கொடுத்து இதை போனால் ஸ்கின்னு வந்து நிறைய போரஸாக இருக்குது, டெக்ஸ்சர் நல்லா இல்லை, நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குன்னா யூல் ஸ்டில் லுக் லிட்டில் ஓல்டர் தான். பிரைட்டான ஸ்கின்னை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் டயட்டை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். நல்ல அந்த ஃபேஷியல் மசில்ஸை வந்து அட்ராஃபி ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா ஃபேஸ் இஸ் ஆல்சோ ஃபில்ட் வித் லாட் ஆஃப் மசில்ஸ், லாட் ஆஃப் இன்ட்ரிகேட் மசில்ஸ். ஸோ அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரொம்ப லிக்விட் ஃபுட்டாக சாப்பிடாம கடிச்சு சாப்பிட்ற மாதிரியான ஃபுட் சாப்பிடணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடணும். ஸோ எனி மினரல் அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ என்னதான் சர்ஜரி பண்ணாலும் சர்ஜரியால் அச்சீவ் பண்ண முடியாதது டயட் மூலியமாகவும் ப்ராப்பர் இன்டேக் மூலியமாகவும் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மூலியமாக கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப மோஸ்ட் காமன் மெத் அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரினால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இந்த மிஸ்கான்செப்ஷன் பிரேக் பண்ணணும் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? பிளாஸ்டிக் வந்து ஒரு க்ரீக் வேர்டு. பிளாஸ்டிக்கோ அப்படின்னா வந்து மோல்ட் ஆர் ஃபார்ம்னு அர்த்தம் க்ரீக் வேர்டில். ஸோ வி ட்ரை டு சேஞ்ச் தி கார்ட்லேஜஸ் அண்ட் த போன்ஸ் தட் இஸ் ஃபவுண்ட் வித்தின் த பாடி. ஸோ இதோட ஃபார்ம் தான் இந்த பிளாஸ்டிக்கோ அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வந்து பாலி எத்தினா பிளாஸ்டிக்னு ஷார்ட் ஃபார்மாக மாற்றினாங்க. ஸோ அதனால் பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம். பட் திஸ் பிளாஸ்டிக்கோ வேர்ட் இஸ் வெரி ஓல்டு. நம்ம இந்தியா வந்து இட்ஸ் பயனியர் இன் பிளாஸ்டிக் சர்ஜரி. சுஷ்ருதா காலத்தில் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஆஃப் த வேர்ல்டு. நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி, பர்ன்ஸ், cataract surgeries, any plastic procedure of rhinoplasty, the forehead flapனு சொல்லுவாங்க, இங்கே இருக்க ஸ்கின் எடுத்து மூக்கில் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பிரின்சிபிள்ஸே அவர் தான் இந்தியன் ஆரிஜின் சுஷ்ருதா தான் இது பண்ணுங்க. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் அ லாங் டேர்ம். We don't use actual plastics or not. We use implants which are biodegradable, bio-inactive materials. But otherwise, plastic we don't use much. ஸோ அனதர் பிக்கஸ்ட் திங் விச் கோஸ் அரவுண்ட் பீப்புள் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரினாலே ரொம்ப எலைட் குரூப் ஆஃப் பீப்புள் தான் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் காஸ்ட், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் இஸ் இட் டர்ம்ட் அஸ் எக்ஸ்பென்சிவ் சார்? ஸோ அது வந்து இட்ஸ் சர்டன் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அது காஸ்ட் ஆகும்னா இது ஹவர்ஸ் தட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் தி தேட்டர். ஸோ தேட்டர் சார்ஜஸ் அதெல்லாம் வரதுனால கண்டிப்பாக வந்து அதோட இது இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் தி காஸ்ட் ஆஸ் வெல். நிறைய தர ப்ரோக்ராம்ஸ் இப்போ ஆஸ் வி டிஸ்கஸ்ட்
இந்த சைல்டுஹுட் டிஃபார்மிட்டி, கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து லாட் ஆஃப் ட்ரஸ்ட், லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் எய்ட் தீஸ் சில்ட்ரன் அண்ட் பீப்புள். அது இல்லாமல் சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் நவ் பிகமிங் வெரி அஃபோர்டபுள். இட்ஸ் நாட் லைக் பிஃபோர். நிறைய சர்ஜரி இஸ் கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். காஸ்மெட்டிக் சர்ஜரியாவே இட் வில் பி covered under insurance. முன்னாடி காலத்தில் the only elite people can do cosmetic procedures or cosmetic surgery or cosmetic treatments வந்து it's now a myth. Even normal, so the idea of medical success is making it accessible to even the common people. Okay. So it is towards that goal. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீசஸ், ஹார்ட் வால்வ் டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஒன்லி ரிசர்வ் ஃபார் தி எலிட். அப்புறம் வந்து நிறைய பண்ண அதோட காஸ்ட்டும் கம்மியாகும். இட்ஸ் மோர் ஆக்சசிபிள், லாட் ஆஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி. இட்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அ குட் பாத். ஸோ இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஃபோட்டோஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் தான். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆஃப் நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய நார்மல் பீப்புள் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல பார்க்குறோம். அண்ட் இதுல இன்னொரு பார்ட் ஆன் தி அதர் சைடு என்ன அப்படின்னா, நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரியில வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து கான் ராங், பிளாஸ்டிக் சர்ஜரி கான் ராங் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஒருத்தவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அவங்க நினைக்கிற டிசைர் பண்ண ரிசல்ட்ஸ் கிடைக்குமா? அதுக்கெல்லாம் முன்னாடி what is the problem, what will be the treatment options and what will be the expected results. இந்த மூணு தீம் வந்து the doctor and the patient should come and discuss ஒரு proper consultation பண்ணி we need to be in the same team. It's not the doctor's treatment or the surgeon's treatment against the patient. Okay. It's the doctor and the patient against the problem. How we can work as a team to address the problem. Yeah, the problem is with the patient. We are trying to give improvement and give better results now. But it's the doctor's duty to explain everything, all the realistic outcomes, other options. எல்லாமே எஜுகேட் பண்றதும் டாக்டரோட கடமை. Choosing the right doctor, choosing the right surgeon, asking the right question, having a realistic expectation out of the surgery is also patients. இது வந்து யார் சைட் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் யூஸ்வலாக. பேஷண்ட் தான் என்னதானே, இட்ஸ் we need to bring them and we need to make them grounded. See, this is the problem. இப்போ வந்து ஒரு புண்ணுக்கு வந்து மருந்து தான் நம்ம போட முடியும், அடிபட்டுக்குன்னா நம்ம சூச்சல் போட முடியும். ஒரு டாக்டர் doesn't have the capacity to heal the patient. புண்ணுக்கு மருந்து தான் போட முடியும். அந்த மருந்து ஆறுறது வந்து அந்த உடம்போட தன்மை. The patient should receive that medicine and course of the. So everything should be discussed. What can go wrong? What are the possibilities? Anything can happen, right? ஸோ ஒரு டாக்டர்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துட்டாங்க, கிளினிக்குள்ளேயே வந்து பிபி எடுக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்தாலே அது டாக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த கிளினிக்குள்ளே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, சீஷர் எபிசோட் வந்துச்சு, எதுனாலும் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டாக்டர். அப்படிதான் மெடிக்கல் லீகலாகவும் போகும். ஸோ எவ்ரி திங் ஷுட் பி ஜாட்டட் அவுட், ப்ராப்பர் கன்சென்ட்டோட இது பண்ணிக்கோங்க. ஆல் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஷுட் பி டிஸ்கஸ்ட். All the benefits and everything should be discussed. There should always be a space for what if something goes wrong. And suppose negligent-ஆன ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸால ஏதாவது சம்திங் கோஸ் ராங்னா it should be taken up by the doctor and the patient. பேஷண்ட் சைடும் நெக்லிஜென்ட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் இது பண்ண, அது பண்ணாமல் விட்டு அந்த ரிசல்ட் வரலனாலும் இட்ஸ் அ பேஷண்ட்ஸ் நெக்லிஜென்ஸ். இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்கணும், அந்த டாக்டர் பண்ணாமல் விட்டாலும் இட்ஸ் த டாக்டர்ஸ் நெக்லிஜென்ஸ். இது எல்லாமே should be kept in mind and should have a proper discussion before going to the surgery. So few years back வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணாங்க. she was a தமிழ் ஆக்ட்ரஸ். அவங்க வந்து இந்த ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப தப்பாக வந்துச்சுன்றதுனால அவங்க அந்த பிளேஸை வந்து அக்யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் வந்து காமனாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்லை, இப்போ நடக்கும். இப்போ வந்து எனி ட்ரீட்மெண்ட் எனிதிங் கேன் கோ. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பேராசிட்டமால் நம்ம கொடுக்குறோம், ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், நம்மளுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இதுக்கு முன்னாடி நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க மாட்டோம், அலர்ஜி இருக்காங்க. அதை கொடுத்ததால அலர்ஜி வந்துச்சுன்னா அந்த டாக்டரோட தப்பா, அந்த மெடிசனோட தப்பா, அந்த உடம்போட தப்பா? ஸோ இந்த மெடிசன்லேயே வந்து இவ்வளோ இருக்கும்போது இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ வில் புட் எவ்ரி திங் இன் மைண்ட். ஒரு தொடுறதுக்கு முன்னாடி பிபி எடுத்து பார்ப்போம், வேறு ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம், ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம இது பண்ணுவோம், மெடிக்கலாக எல்லாமே யோசிப்போம். ஈவன் ஒரு பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணாலே ஐ வில் கீப் எவ்ரி திங் இன் மைண்ட். வாட் இஃப் சம்திங் கோஸ் ராங்க்கு ஐ வில் பி ப்ரிப்பேர்ட்.
பிகாஸ் நீங்கள் உள்ளே என்டர் ஆனீங்கன்னா யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதே மாதிரி சலூனில் இருக்காது, வேறு ஏதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டி மாதிரி இருக்கிற இதில் இருக்காது. இட்ஸ் என்டையர்லி அப் டு த பேஷண்ட். ஸோ யூ புட் யுவர் செல்ஃப் தர். நம்ம வந்து இது இவங்க தான் குவாலிஃபைடு டாக்டரா இல்லையாங்கிறது இப்போ எல்லாருமே தே ஆர் ப்ரொஜெக்டிங் தட் நாங்கள் இந்த ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஸ்பெஷலிஸ்ட்னு. தே ஆர் மிஸ்லீடிங் அண்ட் பேஷண்ட் ஆர் ஆல்சோ வெரி கல்லபிள். ஸோ அப்படி போகும்போது இட்ஸ் என்டையர்லி அப் டு தி டாக்டர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் ப்ராப்பர்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பரான ஒரு டாக்டர் தான், அவங்க எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. பேஷண்ட்டும் இஸ் ஆல்சோ வெல் இன்ஃபார்ம். எல்லாமே வந்து சம்திங் கோஸ் ராங், தேர் ஷுட் பி எ ஸ்பேஸ் ஃபார் கரெக்ஷன். யூஸ்வலாக எனி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாலே வந்து ஒரு கன்சென்ட் ஃபார்ம்னு எடுப்போம். See, this is what we are doing, இது இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறோம், இதோட பெனிஃபிட்ஸ் இது, இதோட சைடு எஃபெக்ட்ஸ் இது, ஏதாச்சும் ஒன்று இஃப் சம்திங் கோஸ் ராங் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் மைட் ஹேப்பன் அப்படின்னு எடுத்துட்டு ப்ராப்பராக இப்போ ஃபார் லேசரே பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் பெனிஃபிட்ஸு, பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு வந்து பேஷண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி தான் சைன் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யாருக்காச்சும் பேர்ன் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்போ யார் தப்பு அது? ஸோ கன்சென்ட் கண்டிப்பாக வாங்கணும் எப்போவுமே. ஸோ கன்சென்ட் சைன் பண்ணிட்டாங்க, ஏதோ சம்திங் கோஸ் ராங்னா எனி டைம் டாக்டர் வில் ட்ரை டு ஹெல்ப் ஒன்லி. They will never try to send off the patient, always they try to help the patient by calling in their colleagues. It's always a teamwork. அது இல்லாமல் ரொம்ப க்ரீடாக நான் மட்டும் தான் பார்ப்பேன், எனக்கு இந்த பேக்கேஜ் நான் இதெல்லாம் பண்ணுவேன், நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எந்த கன்சென்ட் ஃபார்மும் வாங்காமல் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆகும். அதனால பேஷண்ட் நிறைய பேர் வராங்க, நாங்கள் போனேன் எதுவுமே ஏதோ பண்ணாங்க வேறு மாதிரி ஆயிடுச்சு, ரிசல்ட் வரலங்கிறது வேறு. ரிசல்ட் வரல, நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், இவ்வளோ ரிசல்ட் ப்ராமிஸ் பண்ணாங்க, வரலங்கிறது இட்ஸ் டிபெண்ட்ஸ். ட்ரீட்மெண்ட்டோட கெப்பாசிட்டி, பேஷண்ட்டோட ரிசப்டிவ்னஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஸ்கின் ஆர் த ஃபேஸ் அந்த மாதிரி இது பண்ணால். பட் சம்திங் கோஸ் ராங் வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள் சினாரியோ. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களோட ரூம்குள்ள ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணணும், எனக்கு இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோ மாதிரி நான் மாறணும்னு சொன்னாங்கன்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ வுட் டெல் தம்? முதல்ல எடுத்தோன்னே ஹீரோ ஹீரோயின் மாதிரி மாற முடியாது. நீங்க யூ வில் பிகம் பெட்டர், தட் வி கேன் டு. இந்த ஹீரோ மாதிரி கண்டிப்பா வந்து ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண முடியாது. வில் கம் மேக் தம் கம் டு ரியாலிட்டி. யூ வில் லுக் பெட்டர், தட் வி கேன் டு. இந்த ஹீரோ மாதிரி பண்ண முடியுமாங்கிறது I can't assure. But definitely we can augment your face, augment your skin or your hair, whatever. அது பண்ணலாம். ரியலிஸ்டிக்காக அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது we need to know. ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ மசில் இருக்குது, எல்லாமே இது பண்ணி வாட் ஆர் வி ட்ரைங் டு அச்சீவ், வாட் பேஷண்ட்டோட கோல் என்ன, ரியலிஸ்டிக்காக நம்ம சர்ஜிக்கலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ நிறைய ஆப் வந்துச்சு. இப்போ நானே நம்மளோட ஐபேட்லேயோ எதுலேயோ வந்து வி ட்ரை டு சிமுலேட். ஸோ திஸ் இஸ் வாட் வி வில் ட்ரை டு அச்சீவ். அந்த மாதிரிலாம் இப்போ நோஸ் ஜாப் பண்ணும்போது இந்த மாதிரி வி கேன் ட்ரை டு அச்சீவ். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான கன்சல்டேஷன் பண்ணிட்டு then we can move forward. ஸோ நீங்க சைனஸ் பத்தி இவ்வளோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. சைனஸ்க்கு வந்து ஹோம் ரெமடிஸ் மூலமா கியூர் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக we can try home remedies before going to any doctor. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஹோம் ரெமடியை ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது, அது ஹோம் ரெமடி கிடையாது. இப்போ நாங்களே வந்து 2-3 ஹோம் ரெமடி தருவோம். பெஸ்ட்டு வந்து என்னென்னா சால்ட் வாட்டரில் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுறது, ஆவி பிடிக்கிறது. ஸோ சால்ட் வாட்டர் ஏன்னா இட் ஹேஸ் சோடியம் குளோரைட். ஸோ சோடியம் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு டிக்ரீஸ் இன்ஃப்ளமேஷன். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ சம் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் இருக்குன்னா அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் வில் ட்ரை டு ரெடியூஸ் இட். இன்னொன்று என்னன்னா ஜல் நத்தின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ் where we wash the nasal cavity. So ஏதாவது ஒரு அலர்ஜன் போய் ஒட்டிக்கிச்சுன்னா we'll try to wash it and get it out from the other nostril. இதுவும் ஒன் ஆஃப் தி ஹோம் ரெமடி. மற்றபடி வார்ம் வாட்டர் குடிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணால் பெட்டர். இன்னுமே ஒரு 2-3 நாள் கழிச்சும் சிவியர் ஆகிட்டுருக்குன்னா இட்ஸ் பெட்டர் டு see a doctor. இவ்வளோ நேரத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது வந்து காஸ்மெட்டிக்காக மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு பிளாஸ்டிக் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ டைம் எடுத்து எல்லா தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச்.